டேக்கு போகிற போது அந்த பொண்ணு வருது, வந்து அப்படி உள்ளே நுழையிற வரைக்கும் ஒரு தயக்கத்தில் காலை அப்படி வச்சு திரும்பி எடுத்துடும். எடுத்துட்டு திரும்ப மறுபடியும் யோசனை பண்ணி திரும்ப உள்ளே போகலாமா வேணாமான்றது அப்புறமேட்டு திரும்பி உள்ளே வரும். இதை பார்த்த உடனே பாரதிராஜா சாருக்கு கிளாப் அடிச்சிட்டாரு. கைதட்டி சரியான ஆர்டிஸ்ட். கிளைமேக்ஸ் சாங் இருக்கு பார்த்தீங்களா, சங்கீத ஜாதி முல்லை, அதெல்லாம் 6 நைட்டு கண்டினியூவாக ஷூட் பண்ணுறாரு. பகல் முழுக்க வந்து ஜனகராஜ் வீடு ஷூட்டிங் தஞ்சாவூரில் ஷூட்டிங் முடிஞ்சோன்னா அங்கேருந்து ஷிஃப்டாக இங்கே இது கோயிலுக்கு வந்துடும், தஞ்சாவூர் கோயில் போட்டுட்டு அதில் வந்து இந்த மழை ரெயின்ஸ் இதுன்னா ஜனங்கள்லாம் உட்காந்து சாங் கேட்டுட்ருக்கேன். இவர் சொல்லவே மாட்டார் ரெயின் எஃபெக்ட் கொடுப்போம் அப்படின்றது. அப்படியே வந்து அந்த ட்ராலியெல்லாம் பார்த்துட்டு இது பண்ணிட்டு இப்படியே திடீர்னு டக்குன்னு இதுனால ரெயின் எஃபெக்ட் கொடுத்தோன்னு இந்த ஜனங்களே எந்திரிச்ச உடனே இவர் இன்னும் இந்த இது அட்டி அந்த எந்திரிச்சவன் அடிச்சு இந்த மாதிரி தலை முட்டின உடனே அவன் தலை முட்டிருச்சு இங்கேருந்து பேந்துருச்சு டேரக்டருக்கு. ஐயோ, பேந்துருச்சு, ரத்தம் ஒழுகுது. அவர் அதை பிடிச்சிட்டு ஸ்டார்ட் கேமரா அது ட்ராலி போகுது வருது. அந்த ஆற்றுல ஒரு மணலில் அங்கே சுற்றி வர நெருப்பு போட்டுட்டு உள்ள ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்கோம். பார்க்குறபோது டக்குன்னு நெருப்பு வந்துருச்சு. கேமராமேன் சார் மாட்டிக்கிட்டாரு, பாரதி சார் இது டைரக்டர் மாட்டிக்கிட்டாரு. இப்போ இவங்களை எப்படி வெளியே கொண்டு வரணும் அப்படின்ட்டு அப்புறமேல கமலசேகர்னு எங்கள் ஆர்ட் டைரக்டர், அவங்க டக்குன்னு குதிச்சு இது 2 பேரும் தூக்கி வெளியே போட்டாங்க. இப்போ எல்லாரும் ஏன் அந்த படம் ஓடலைன்னு என்னை கேட்குறாங்க. நான் சொன்னேன், ஏன் ஓடலைன்னு என்னை கேட்குறேன், நீங்கள் தானே படம் பார்க்குறது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. உங்களுடைய ப்ரொடக்ஷனில் அந்த மெல்ல பேசுங்கள் படம் வந்து அதை வந்து பாரதிராஜா அவர்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு ஷாட்டை எடுத்ததாக எனக்கு தகவல் தெரியும். நீங்கள் அந்த படத்தை பற்றி அதை சொல்லுங்கள். அந்த படம் வந்துங்க, அதை வந்து ஆர்டிஸ்ட் செலெக்ஷனுக்கு வேண்டி பார்க்குறோம். அப்போ இன்ஸ்டியூட்டில் போயிட்டு பாரதி சாரும் வாசு சாரும், சந்தான பாரதியும் பி வாசு சார், அவங்க தான் பாரதி வாசு தான் டைரக்டர். பன்னீர் புஷ்பங்களுக்கு அவங்க செகண்ட் படம், ரெண்டாவது படம் நமக்கு தான் பண்ணுறாங்க. அப்போது அந்த இன்ஸ்டியூட்டில் போய் பார்க்குறப்ப இந்த வசந்தை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணிட்டாங்க. இந்த பையனை சரி ரைட்டு நம்ம கேரக்டருக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு. அப்போ பொண்ணு செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது யாரை போடலாம் அப்படின்னு கொஞ்சம் யோசனை. அர்ஜுன் மேடம் அங்கே இருந்தாங்க, அவங்க இன்ஸ்டியூட்டில் படித்தாங்க, அவங்க போடலாம் அப்படின்ற இது ஒரு ஆசிலேஷனில் இருக்கும்போது மச்சனை மனோஜ்குமார் சார் வந்து என்ன பண்ணார், இந்த மாதிரி ஒரு பொண்ணு இங்கே இதுக்கு சவேராவுக்கு குளிக்க வரும் ஸ்விம்மிங் பூலில், அந்த பொண்ணு பாருங்கள் இது சரியாக இருக்கும் போல தெரியுது அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே சரின்ட்டு அப்புறம் அவர் இதை இது பண்ணுறதுக்கு மறுபடியும் ஒரு தடவை போய் பார்த்துக்கிட்டாரு. சரி வருதா ரெகுலராக வருதா போகுதுன்னு வருதுன்னா சரின்ட்டு பாரதிதாசா சார்கிட்ட சொன்னோன்னே அவர் என்ன பாரதி வாசு கூப்பிட்டு அந்த பொண்ணு பாருங்க வேணாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு இவங்க பார்த்தோன்னே இவங்களுக்கு ஓகேன்ட்டாங்க. எங்கள் ஹோட்டல்லே போய் பார்த்தாங்க, அங்கே ஸ்விம்மிங் பூல் பார்த்து அந்த பொண்ணு ஓகே நல்லா இருக்குது அது போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி. அப்புறம் கூப்பிட்டு பேசினார் டைரக்டர். அவங்க என்ன நினச்சாங்க, பாரதிதாசா படத்தில் நடிக்க வரோம் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக வந்தாங்க. இருந்தாலும் அப்புறம் பாரதிதாசா சொன்னால் அப்புறம் நான் பண்ணுறேன் அப்படின்னு. அற்புதமான வெரி குட் ஆர்டிஸ்ட். எப்படின்னா ஃபஸ்ட்டு ஷாட் வந்து அன்றைக்கி தான் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறோம். பாரதி சார் வீட்டில் தான், யார் சந்தான பாரதி சார் வீட்டில் மாடியில் இது லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணு வருது அப்படின்றக்காண்டி ரூம் எல்லாம் டெக்கரேட் பண்ணி சூப்பராக வச்சுருப்பான். வச்சோன்னா இந்த பொண்ணு வந்துன்னா இவருக்கு அன்றைக்கி சுவிட்ச் ஆன் பண்ணுறாரு பாரதிராஜா சார், கேமரா ஆன் பண்ணுறாரு. டேக்கு போகிற போது அந்த பொண்ணு வருது, வந்து அப்படி உள்ளே நுழையிற வரைக்கும் ஒரு தயக்கத்தில் காலை அப்படி வச்சு திரும்பி எடுத்துடும். எடுத்துட்டு திரும்ப மறுபடியும் யோசனை பண்ணி திரும்ப உள்ளே போகலாமா வேணாமான்றது அப்புறமேட்டு திரும்பி உள்ளே வரும். இதை பார்த்த உடனே பாரதிராஜா சாருக்கு கிளாப் அடிச்சிட்டாரு. கைதட்டி சரியான ஆர்டிஸ்ட் பாடுபிரியா. ஆமாம், அற்புதமான ஆர்டிஸ்ட். அதான் யாரும் சொல்லலை வந்தபடி வந்தோடனே உள்ளே வந்து பார்க்குறதுக்குள்ள அதெல்லாம் பார்த்துட்டு திரும்ப காலை வைக்கிறபோது அப்படி ஒரு செக்குன்னு ஒரு இது
அது யாரு சொல்லி கொடுத்து வர்றதில்லை, ஆட்டோமேட்டிக் வருதுன்னா. முதல்ல ஒரு காதலனை பார்க்க வர்றோம், ஆமா, அது வந்து ஒரு உள்ளுக்குள்ள வரலாம், பேச்சுலர் பேசுற ரூம்குள்ள காலை வைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஆசோசியேஷன்ல அப்படி அது வந்து அவர் ரொம்ப ஈர்த்துருச்சு டைரக்டருக்கு. சார் என்ன ஆர்டிஸ்ட் எல்லாம் அதுக்கு பின்னாடி ஷார்ட்டெல்லாம் பார்த்தா அற்புதமாக பண்ணுங்க, ரொம்ப இயல்பாக பண்ணும் அந்த பொண்ணை. அது ரொம்ப பிடிச்சி போச்சு அவருக்கு. என்ன கடைசி வரைக்கும் பாரதிய சாஸ்திரி படத்தில் வந்து அந்த பொண்ணு நடிக்க முடியலன்னா அந்த பொண்ணுக்கும் வருத்தம், இவருக்கும் நம்ம படத்தில் போட முடியலையே அப்படின்னு அந்த வருத்தம் இருக்கு, இன்னும் இருக்கு அவருக்கு. ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க வந்து நடிக்க முடியல. ஆமாம், இதில் கூட ஈரநிலத்தில் கூட சுஹாசினி மேடம் கேரக்டரை வந்து பண்ணலாமா அப்படின்னு விட்டு இது பண்ணுற போது அப்புறம் ஏதோ ஒரு இதில் கொஞ்சம் நெருடல் இருந்துச்சு, வேண்டாம் அந்த பொண்ணை வந்து இவ்வளோ ஏஜ்டாக காமிக்க கொஞ்சம் பானுப்பிரியாவை ஏஜ்டாவாக காமிக்க விரும்பலை. சரின்ட்டு அப்புறம் மாதிரி அதை ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்து சூப்பராக பண்ணணும், கொஞ்சம் இருக்கட்டும், இன்னும் பெட்டரான கேரக்டர் கொடுக்கும் அப்படின்றதுக்கு அப்படியே வந்து அப்படியே நின்று வச்சு. இப்போ நீங்கள் தயாரிப்பில் இருந்திருக்கீங்க, இயக்குனர் பாரதிராஜா கூடவே இருந்திருக்கீங்க. உங்களுடைய சினிமா அனுபவத்தில் ஒரு ஜென்டில்மேன் நடிகர், ஒரு ஜென்டில்மேன் ஹீரோயின் ரொம்ப ஜென்யூனாக இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? எல்லாருமே எங்கள் ஊட நடித்தவங்க, எங்கள் படத்தில் நடித்தவங்க அத்தனை பேருமே ஜென்டில் விமன்ஸ், ஜென்டில் ஜென்ட்ஸு, அத்தனை பேருமே யாருமே எந்த ஒரு குறையும் இல்லாமல் எல்லாருமே நாங்கள் ஒரு குடும்பமாக தான் இருந்தோம். அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதாவது இவங்க தான் நல்லவங்க, இவங்க தான் கெட்டவங்க அப்படின்றதுக்கான இடமே கிடையாது. எல்லாருமே எங்கிட்ட இருந்த வரைக்கும் சூப்பர் விமன், சூப்பர் மேன் தான் எல்லாருமே. அவ்வளோ பேர் நல்லவங்களா தான் இருக்காங்க. எங்களுக்கு லவ்வபுள் இல்லை, அதான் எங்கள் குடும்பம் லவ்வபுள் குடும்பம். அந்த குடும்பம் இன்னும் லவ்வபுளாக தான் இருக்குது. எங்கிட்ட அந்த ஆர்டிஸ்ட்டு சரி, பாரதிராஜா சார் உருவாக்கப்பட்ட நடிகர்கள் எல்லாருமே இன்னும் எங்களுக்கு சிறப்பானவங்களாக தான் இருக்காங்க. நல்ல ஒரு யாரையுமே குறை சொல்ல முடியாது, சொல்கிறதுக்கு இல்லை. மற்றவங்களுக்கு எப்படி தெரியாது, எங்கள் குடும்பத்தில் ஒரு குடும்பமாக இருக்கும் நாங்கள் எல்லோரும். நல்ல காதல் ஓவியம் படம் பற்றி பேசினோம். அந்த படம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்ட். அது மியூசிக்கல் சப்ஜெக்டு. அதுக்கு உழைப்பு வந்து அவர் இது வரைக்கும் வேறு எந்த படத்துக்கும் உழைக்கலை. ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சார். அவ்வளவும் பண்ணி இந்த படம் பார்த்துட்டு எல்லாருமே ஆஹா ஓஹோ அப்படி இப்படின்னா ஜனங்கள் மத்தியில் அது போகலை. அதை வந்து படம் பார்த்துட்டு அவன் ஐயோ பாரு இன்னைக்கு சார் வந்து டைரக்டர் அள்ளிடுவார் அப்படியாக்கு இப்படியாக்குன்னு பேசிட்டு போனவங்க ப்ரிவியூ பார்த்துட்டு. தியேட்டரில் பார்த்தா எல்லோரும் எங்களுக்கு அப்படியே அப்செட் ஆகி வந்துட்டோம். என்னடா இவ்வளோ தூரம் டேமேஜாக பேசுகிறானுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா சாங்ஸு சரி, பிக்சரைசேஷன் எல்லாமே பிரமாதமாக இருக்கும். இவர் ரொம்ப அதாவது கஷ்டப்பட்டு உழைச்ச படம் அது. கிளைமேக்ஸ் சாங் இருக்குது பார்த்தீங்களா, சங்கீத ஜாதி முல்லை, அதெல்லாம் 6 நைட்டு கண்டினியூவாக ஷூட் பண்ணுறாரு. 6 இரவு பகல் முழுக்க வந்து ஜனகராஜ் வீடு ஷூட்டிங் தஞ்சாவூரில். அது ஜெயராஜ் நாடார்னு ஒரு வீடு, அவருடைய வீடு. அவர் வீட்டில் ஷூட்டிங் நடக்கும். காலையில் 6 மணிக்கு 7 மணிக்கு அங்கே அசம்பிள் ஆகிடும். ஷூட்டிங் முடிஞ்சோன்னா அங்கேருந்து ஷிஃப்டாக இங்கே கோயிலுக்கு வந்துடும். இது தஞ்சாவூர் கோயில். தஞ்சாவூர் கோயிலில் வந்து திரும்ப ஷூட்டிங் ஆரம்பிக்கும். காலையில் வீடு லைட்டு வந்துச்சுன்னா கேமராமேன் சார் இந்த மாதிரி இல்லை இப்போ பிரேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிரேக் பண்ணி போய் குளிச்சுட்டு நேராக அங்கே தான் போவோம் எங்கள் ஜனராஜ் வீட்டுக்கு. அது முடிஞ்சோன்னா நேரம் இங்கே வருவான். இதே மாதிரி 6 days கண்டினியூஸ் ஷூட் பண்ணார். ஆச்சுங்களா, ரெஸ்ட் எடுக்கிறது கூட டைம், நோ ரெஸ்ட் யாருக்குமே இல்லை. லைட்மெண்ட்ஸ் மட்டும் அங்கங்கே ஒரு இருக்கிறவங்கள கொஞ்சம் பேர் பிரித்து நீ இதை பார்த்துக்க, கொஞ்ச நேரம் நீங்கள் தூங்கிக்கோங்க, திரும்ப இது இப்படி. கண்ணன் சார் கேட்பார் அப்போல்லாம், கேமராமேன் இவங்களுக்கெல்லாம் ரெஸ்ட் கொடுங்க, எனக்கு சார் நானே ரெஸ்ட் இல்லை இருங்க சார் அப்படின்னாரு. அந்த மாதிரி ஒரு இது. அதில் அந்த சாங்கு இது கிளைமேக்ஸ் சாங் ஷூட் பண்ணுற போது ஒரு ட்ராலி போடுறாரு. போட்டுட்டு அதில் வந்து இந்த மழை ரெயின்ஸ் இதுன்னா ஜனங்கள்லாம் உட்காந்து சாங் கேட்டுட்ருக்கேன். இவர் சொல்லவே மாட்டார் ரெயின் எஃபெக்ட் கொடுப்போம் அப்படின்றது. அப்படியே வந்து அந்த ட்ராலியெல்லாம் பார்த்துட்டு இது பண்ணிட்டு இப்படியே இது பண்ணார்.
திடீர்னு டக்குன்னு இதுனால ரெயின் எஃபெக்ட் கொடுத்தோன்னு இந்த ஜனங்களே எந்திரிச்ச உடனே இவர் இந்த இது அட்டி அந்த எந்திரிச்சவன் அடிச்சு இந்த மாதிரி தலை முட்டின உடனே அவன் தலை முட்டிருச்சு இங்கேருந்து பேந்துருச்சு டேரக்டருக்கு. ஐயோ, பேந்துரு ரத்தம் ஒழுகுது. அவர் அதை பிடிச்சிட்டு ஸ்டார்ட் கேமரா அது ட்ராலி போகுது வருது. அப்போ கண்ணன் சார் சொல்ல, சார் என்ன சார் ரத்தம் ஒழிக்கிட்டு இருக்கு, நீங்கள் பாட்டுக்கு சும்மா இருக்கு சார் அப்படின்னு சொல்லி வண்டி இது ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்பி இது பண்ணுறாரு. அதெல்லாம் பரவாயில்ல விடுங்க அப்படின்னு ஒரு துணியை வச்சுட்டு இது பண்ணுறாரு. முடியவே முடியாதுன்ட்டு அப்புறமேல் ஒரு டாக்டர் வர சொல்லி அப்புறமேல் பார்த்தா பூரா இங்கேருந்து கிழிஞ்சிருச்சு. அதை மாரி அவர் போட்ட எதுக்குங்க விடுங்க, இதெல்லாம் ஒரு மேட்ரு அப்படின்னு அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டார். அதே மாதிரி அம்மா அழகே உலகின் அந்த சாங் வந்து அந்த ஆற்றுங்க இதில் ஒரு மணலில் இது பண்ணி அங்கே சுற்றி வர நெருப்பு போட்டுட்டு உள்ள ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்கோம். பார்க்குறபோது டக்குன்னு நெருப்பு வந்துருச்சு. கேமராமேன் சார் மாட்டிக்கிட்டாரு, பாரதி சார் இது டைரக்டர் மாட்டிக்கிட்டாரு. இப்போ இவங்களை எப்படி வெளியே கொண்டு வரணும் அப்படின்ட்டு அப்புறமேல கமலசேகர்னு எங்கள் ஆர்ட் டைரக்டர் அவங்க டக்குன்னு குதிச்சு இது 2 பேரும் தூக்கி வெளியே போட்டேன். அப்படி தீ எப்படி பரவுச்சு? அதை சுற்றி வர போட்டு அந்த சாங்கு சூட்டு இந்த ப்ராக்டிஸ் அது எப்படி பரவுச்சுன்னு தெரியல. டக்குன்னு எல்லாம் தீ பட்டுறதுக்காக கரெக்ஷன் போட்டு அதில் வந்து சிந்திருக்கும் போல சிந்திருக்கு. இல்லை அது அந்த ஷாட் வந்து அப்போ உள்ள அந்த பையன் பாடிக்கிட்டு இருப்பான், இங்கே சுற்றி வர நெருப்பாகும். அதுதான் ஷார்ட்டு. அதுக்கு ரிஹர்சலுக்குள்ளே இவங்க போயிட்டு இது பண்ணுறதுக்குள்ளே டக்குன்னு எப்படி நெருப்பு பற்றிடுச்சு, தூக்கி வெளியே போட்டு இது பண்ணி. அப்போ டைரக்டர் வந்து ஆஃப் பேண்ட்டும் ஒரு பனியன் மட்டும் தான் போட்டிருக்காரு. அப்படி எல்லோரும் நெஞ்சு ஒழிச்சு போய் எல்லோரும் அப்படி இது பண்ணிட்டாங்க. ஐயோன்னு கத்தி அப்புறமேல தூக்கி ஏன்னா பூரா மணல், ஆற்று மணல் அப்படியே தூக்கி வெளியே போட்டு அப்புறமேல எல்லோரும் கொஞ்ச நேரம் ரொம்ப அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டார். ரொம்ப கஷ்டப்பட்டார். இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்த அந்த படம் தோல்வி அடைஞ்ச பிறகு அவருடைய மனநிலைய எத்தனை இரவுகள் அவர் தூங்காமல் உட்காந்துருப்பார் தெரியல. இவ்வளோ இது பண்ணி எடுத்தோம், என்ன தப்பு பண்ணணும் அப்படின்னு அவராலே புரிய முடியும். அவ்வளோ அந்த கதாநாயகன் கண்ணன் மேலே கண்ணன் வந்து இது வரைக்கும் அடி வாங்காத கண்ணன். அவன் ஆர்டிஸ்ட் வாங்காத இவ்வளவு நார்த் இந்தியன். அவனுக்கு தமிழ் தெரியாது, தமிழ் ரொம்ப கம்மியாக தெரியும் அப்போ. ஆமாம், அப்படி இருந்தும் கூட அவர் சொன்னதை அப்படி கிளிப்பில் செஞ்ச மாதிரி செஞ்சதுனால அவன் இதுவரைக்கும் திட்டு வாங்கலை, அடி வாங்கலை. அவனால் நிற்க முடியல. அப்புறம் அமெரிக்காவில் போய் செட். ஏன் வந்து அப்படி ஒரு அடுத்து தொடர்ந்து ஒரு படம் பண்ண முடியாமல் போயிட்டு 2 படம் பண்ணலாம் சரியா. அப்புறம் திரும்ப அவன் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டான். இப்போ சமீபத்தில் ஒரு படத்தில் புது படத்தை நடிச்சிருந்தாரு, சக்தி திருமகன் ஒரு படத்தில். கண்ணன் வந்து ஒரு முக்கியமான ரோல். கண்ணன் இப்போ பார்த்த கண்ணன் மாதிரி இருக்காது. ஆமாம், கிளம்ப மாதிரி இருக்கு. அப்படி ரொம்ப வயசான மாதிரி இருக்கு. ஸோ இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்த படம் தான் அந்த காதல் ஓவியம். எனக்கு ரொம்ப பிடிச்சமான படம். அதெல்லாம் ஒவ்வொரு இது மைசூர்லேயும் சரி, தஞ்சாவூர்லேயும் சரி, அது எத்தனை இடம். இங்கே இப்போ மருந்தேஸ்வரர் கோயிலில் எடுத்தோம், அப்புறம் காஞ்சிபுரத்தில் எடுத்தோம், தஞ்சாவூரில் எடுத்தோம், மைசூர் அந்த இதில் நிறைய லொக்கேஷன். நல்ல படம் இருக்கிற கோயில் எல்லாத்தையும் எடுத்து நல்ல படம், நல்ல சாங்ஸு. எல்லாருமே இப்போ எல்லோரும் ஏன் அந்த படம் ஓடலைன்னு என்னை கேட்குறாங்க. நான் சொன்னேன், ஏன் ஓடலைன்னு என்னை கேட்குறேன், நீங்கள் தானே படம் பார்க்குறது, எங்களை வந்து கேட்குறீங்களே, நீங்கள் தானே படம் பார்க்கணும், நாங்கள் எடுக்க வேண்டியதானே எங்களோட வேலை. இதே மாதிரி அவருடைய மிகப்பெரிய உழைப்பில் வந்து அதுவும் பெரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு அவர் எடுத்த படம் கொடி பறக்குது. கொடி பறக்குது படமும் ஒரு பெரிய ஸ்டைலிஷான படம். சாங்ஸ்லாம் அம்சலேகா பாட்டு நல்லா இருந்திருக்கும், நல்லா இருந்தது அந்த பாட்டு. சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு. அப்புறம் சுஜாதாவோட அம்மா பாட்டு வந்து சூப்பராக இருக்கும். காஷ்மீரில் போய் எடுத்தோம். அது என்ன காரணம் அது வந்து போகாது? அதை வந்து ஆக்சுவலாக எது என்னென்னா, நாளைக்கு ஷூட்டிங் அப்படின்றது இன்றைக்கி வந்து பஞ்சனும் ரஜினி சாரும் வந்து இப்போ கதை கேட்க வர்றாங்க டைரக்டர்கிட்ட, நாளைக்கு ஷூட்டிங்க்கு வேண்டி. இவர் வந்து என்னென்னா கெனடியை ஷூட் பண்ணாங்க இல்லையா அமெரிக்காவில். ஆமாம், அந்த ஸ்டைலுக்கு ஒரு படம் எடுக்க, இது இங்கிலீஷ் படம் மாதிரி ஒரு ஆங்கில படத்துக்கு ஈக்குவலாக ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி வைக்கிறாரு. யார் சொல்கிற போது ஏன்னா சிவபிரஜோருக்கு கமெண்ட் சார் பண்ணிட்டாரு, ஏன்னா அது ஒரு ஸ்டைலு, இது ஒரு வித்தியாசமாக இருக்கும் அப்படின்ட்டு இவர் ரஜினி சார் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இவர் அந்த கதையை சொல்கிறாரு. சொன்ன உடனே 2 பேருக்கும், ரஜினி சாருக்கும் சரி பஞ்சனனுக்கும்
இது கமல் சார் பண்ணால் தான் சரியாக வரும், ரஜினி சார் பண்ணால் சரியாக வராது அப்படின்ட்டாங்க. அப்படின்னு யார் சொன்னது? 2 பேருமே சொன்னாங்க. எங்களுக்கு யாரு? கலை கலைஞர் பஞ்சர்ணாசலம் சொல்கிறாரு, இது கமர்ஷியல் வேணும் பாரதி, இவர்கிட்ட இந்த மாதிரி கிளாஸ் எடுத்த சரியாக வர்றதுன்னு. இல்லை இல்லை, இது நல்லா இருக்கும், வித்தியாசமாக இருக்கும், இப்படி கூட வச்சுக்கலாம் ஷூட்டிங்க அப்படின்ட்டாங்க. இவருக்கு மண்டையை போட்டு குழப்பிட்டார். ஐயோ, இவ்வளோ நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சுருக்கோம், இதை பண்ண முடியலைன்னா அற்புதமான அது வந்து பண்ண ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த ஒரு இது இருக்குது. எப்படி இவர் படங்களில் வித்தியாசமாக இருக்கும். டிக் 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 ஒரு வித்தியாசமான படம், இது சிகப்பு ரோஜா ஒரு வித்தியாசமாக இருக்கும், இதில் இது ஒரு டைப்பாக இருக்கும் அப்படின்னு விட்டு இவருக்கு ஒரு பெரிய ஆதங்கம். அது வேணான்ட்டாங்க இந்த கதை. அடுத்து திரும்ப வேற கதையை பண்ணணும்னு ராத்திரிலாம் உட்காந்துட்டு என்ன பண்ணலாம் கமர்ஷியல். அது வந்து கென்னடியை ஷூட் பண்ண அசாசினேஷன் நடந்த அது மாதிரியான ஒரு அதை பேஸ் பண்ணி ஒரு கதை. சூப்பராக இருக்கும். அப்படியே அப்போ அதை ஹாலிவுட் படம் மாதிரி. ஆமாம், ஹாலிவுட் தான். அந்த மாதிரி பண்ணி ரஜினியை கொண்டு வந்துடணும்னு நினச்சி விடுறேன். அது இல்லைன்னா சரின்ட்டு இதுக்கு தகுந்த அப்படியே கதை மாந்தானே என்னென்னோ பண்ணி குளறுபடி பண்ணிட்டாங்க. படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ரிலீஸ் ஆனது பின்னாடி நான் ஏவிஎம் போகிறேன். அப்போ சார் வந்து ரஜினி சார் ஷூட்டிங் இருந்து அப்படின்ட்டு, என்ன எப்படி இருக்கீங்க, டைரக்டர் எப்படி இருக்காரு அப்படி இப்படி சொன்னேன். படம் சரியாக போகல இல்லை அப்படின்னாரு. எந்த படம்? கொடி பறக்குது. படம் ரிலீஸ் ஆனது பின்னாடி இவருக்கு அந்த படம் வேணான்னு சொல்லிட்டாங்க கென்னடி. அப்புறம் திரும்ப வேற கதையை போட்டு தான் இந்த கொடி பறக்குது பண்ணாங்க. பண்ணினோடனே திரும்ப படம் ரிலீஸ் ஆனது பின்னாடி அவர் கேட்குறாரு, படம் சரியாக ஓடலையோ அப்படின்னாரு. ஆமாம் சார், ஓடல அப்படின்னு. ஒன்றும் பாரத் ஸ்டைலுக்கும் இல்லை, ஏன் ஸ்டைலுக்கும் இல்லை, 2 கட்டான போச்சுல. என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பாரதி சார்கிட்ட சொல்லுங்கள், வேற ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி சொல்லி அவர் ஸ்டைலுக்கு நம்ம அடிச்சிடலாம் அப்படின்னாரு. அப்புறம் நான் வந்து இவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ரஜினி சாரை பார்த்துங்க ஏவிஎம்ல, அவர் சொன்னார் இந்த மாதிரி அப்படின்னு. சரி பண்ணலாம், பண்ணுவோம் அப்படின்ட்டு விட்டா. அதுக்கு முன்னாடி அந்த வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அந்த வாய்ப்பு அப்படி ஒரு பண்ணாமல் முடியும் போச்சு. அதை யூட்டிலைஸ் பண்ணியிருந்தோம்னா வேறு மாதிரி ஒரு கதைக்கு வந்திருக்கும். அது அப்படி ஏதோ ஒரு காரணத்தினால அப்படி நின்றுச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி இவர் சார் ரொம்ப பயங்கர பிஸி ஆகிட்டாரு. பின்னாடி பார்த்தீங்கன்னா ரஜினி சார் டேட்டுக்கு பெரிய ஆகிப்போச்சு. அதனால் அவர் அவ்வளோ பிஸியாக இருக்கிறதுனால இவரை டிஸ்டர்ப் பண்ண முடியல. ஆனால் இந்த அம்சலேகா அவர்கள் இளையராஜாவுடைய பாடல்களுக்கு பிறகு அம்சலேகா அவருடைய பாடல்கள், அந்த படத்தை கொடி பறக்குது படத்தில் ஒரு தனி ஸ்டைல் நல்லா இருந்துச்சு. நல்லா அதெல்லாம் இப்போ பொதுவாக பாரதிராஜா சார் பொறுத்தளவில் ஒரு பாதி மியூசிக் டைரக்டர்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவருக்கும் ஓரளவுக்கு ஒரு நாலேஜ் இருக்கு. அது சில விஷயங்களுக்கு வாங்கிடுவார் அவங்ககிட்ட இருந்து. அவர் ஷூட்டிங் எடுக்கும் போதே இது இளையராஜாவுக்கான பகுதிப்பா அப்படின்னு சொல்லி ட்ராலி போட்டு எடுத்துட்டு வர சொல்லுவார். இது ராஜாவுக்கு, இது கேமராமேனுக்கு, இது என்னுடையது அப்படின்னு சொல்லிடுவாரு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அவங்கவுங்க ஸ்கோர் பண்ணிக்கோங்க, பார்த்துக்குங்க அப்படின்னுவாரு. ஆமாம் சொல்லுவார். இந்த மாதிரி இது உங்களுக்கு கண் சார், இது உங்களது, நீங்கள் எப்படி ஸ்கோர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லித்தான். இப்போ இந்த கிட்டத்தட்ட அம்சலேகா, விஎஸ் நரசிம்மன், தேவேந்திரன் இவங்க மாதிரி இசையமைப்பாளர்கள்லாம் வச்சு பண்ணாலுமே அவருக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ராஜா இந்த படங்கள் எல்லாம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நினைக்க தோணுமா அவருக்கு? கண்டிப்பாக.